வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகலக்னம். லக்னாதிபதி சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 2ல மணிக்கணும், 3ல வந்து ராகு வந்து 21 டிகிரி, 4ஆம் இடத்துல சந்திரன் 27 டிகிரி, குரு 23 டிகிரி, இந்த சனி வந்து 9 டிகிரில இருக்காரு, கேது வந்து 21, இங்க செவ்வாய் 10 டிகிரி, சூரியன் வந்து 24 டிகிரி, இங்க வந்து புதன் வந்து 4 டிகிரி, சுக்கிரன் வந்து 1 டிகிரி. இவங்க ராசி, பிறந்த ராசி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி. லக்னாதிபதி வந்து சந்திரன் வந்து இந்த 6ஆம் இடத்துல குருவோட இணைந்து சுபத்துவமா தான் இருக்காரு. தேய்பிரை சந்திரனா இருக்காரு. இருந்தாலும் குருவோட சேர்ந்து எங்க சந்திரன் வந்து வலிமையா தான் இருக்காரு. என்ன ஒண்ணு 6ஆம் இடம் மற்றும் சுக்கரனோட பார்வை. இப்போ லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப இவருக்கு வந்து 6ஆம் இடமும் எடுத்திருக்கு, 10ஆம் இடமும் எடுத்திருக்கு. 10ஆம் அதிபதியில இங்க வந்து பாத்தீங்கன்னா தனாதிபதி 10ல இருக்கிறாரு. தனாதிபதி சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா உச்சமா இருக்கிறாரு. குருவின் பார்வையில சுபத்துவமா இருக்கிறாரு. இங்க செவ்வாயின் பார்வையிலும் குருவின் பார்வையிலும் செவ்வாயும் வந்து இங்க சுபத்துவமா இருக்கிறாரு. இப்போ லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரு. லக்னாதிபதி வலுத்து 12ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு சுபத்துவமா இருக்குது. அப்ப வந்து பிறந்த இடத்தை விட்டு தூரம் நகரக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் இது போன்ற அமைப்புகள் தான். உள்ளூர்ல இருந்தா வந்து இவரால் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவுதான். ஏன்னா 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு சுபத்துவமா இருக்கிறதுனால இவரு வெளிநாடு தான் போவார். இப்ப நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகுதசை. இவருக்கு வந்து ராகுதசை நடக்குது. ராகுதசை வந்து 3ஆம் இடத்துல வந்து அவயோகர்கள் வந்து 3ஆம் இடத்துல வந்து மறையிறது வந்து நல்ல அமைப்பு தான். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல அமைப்பு தான். இங்க புதனோட வீட்டுல தான் இருக்காரு. ஆனா சனியோட பார்வை தான் வந்து அந்த ராகுதசையை வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. இப்போ குரு வந்து 2ஆம் இடத்தோடும் 10ஆம் இடத்தோடும் தொடர்பு கொள்றாரு. குரு வந்து 2, 10ஆம் இடங்களோட தொடர்பு கொள்ளும்போது சொல்லிக் கொடுத்தல், பினான்ஸ், தங்கம் இது போன்ற அமைப்புகள் வந்திருக்கும். சீட்டு கம்பெனி, பினான்ஸ் கம்பெனி இதுல பணிபுரியறதுக்கான அமைப்பு இருக்கு. பேங்க்ல வேலை செய்யறதுக்கான அமைப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து குரு 2ஆம் இடத்தோட வந்து வெறும் 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது நீதிபதி, ஜஸ்டிஸ் அது ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்போ குரு வந்து 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாரு. 9ஆம் பார்வையா 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாரு. அப்படி இருந்தாலே அவங்களுக்கு அந்த இயல்பாவே அந்த ஆசை இருக்கும். இப்ப இவர் வந்து இப்ப ராகு தசை நடக்குது. ராகு தசை சனி புத்தி. பாவத்து ராகு தசை வந்து சனியோட பார்வையானால் ராகு தசை சனி புத்தியில வந்து நண்பர்களோட சேர்ந்து இவர் வந்து கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாரு குரு. 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது நண்பர்களோட சேர்ந்து வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாரு. ஆனா கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது கரெக்ட் தான். பட் ஆனா இந்த தசாபுத்தி சனி பார்வை வாங்கின ராகு வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டான அமைப்பு வந்து கொடுக்க மாட்டாரு. நஷ்டம் படக்கூடிய அமைப்பு தான். இப்போ அவருக்கு வந்து ராகு தசை சனி புத்தியில வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டம் அடையக்கூடிய அமைப்பு தான் இருக்கு அவருக்கு. ஆனா இங்க செவ்வாய் சுபத்துவமா இருக்காரு. செவ்வாயும் சுபத்துவமா இருக்கு, சூரியனும் சுபத்துவம். அதனாலதான் வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. ராஜகிரகங்கள் ரெண்டும் வளர்த்துருக்கு. ராஜகிரகங்கள் ரெண்டும் வளர்த்துருக்கிறதுனாலதான் வந்து நம்ம வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு தசை இங்க சுபத்துவமா இருக்கு. எப்பவுமே வந்து குரு சந்திரன் சேரும்போது குரு சந்திர யோகம் வரும். ஆனா இந்த சந்திரன் வந்து தேய்பிரையா இருந்து குருவோட சேரும்போது வந்து பார்வையில இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு நிகரான பார்வை வந்து அடையக்கூடிய அமைப்பு. ஆனா இங்க வளர்பிறை சந்திரனா இருந்தா அந்த பாவகம் போயிடும். வளர்பிறை சந்திரனா இருந்து குருவோட சேர்ந்திருக்கும் போது அந்த பாவகம் போயிடும். பார்க்கின்ற பாவகம் வந்து சுபத்துவமாகும். ஒரு 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை, வெளிநாடு, வெளி மாநிலம் இது போன்ற ஏற்றுமதி இறக்குமதி இது போன்ற அமைப்புகள் தான் ஜாதகருக்கு வந்து விருப்பம் போகும். அடுத்து வர குரு தசை நல்ல யோக தசை தான் இருக்கு. குரு வந்து பாத்தீங்கன்னா இங்க 6ஆம் இடத்துல இருக்கிறாருல, குரு தசை நல்ல யோகமா இருக்கும். 12ஆம் இடத்துல தொடர்பு கொள்றதுனால அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வர சனி தசையும் நல்லா இருக்கும். சனி வந்து இங்க கேதோட சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. இங்க அதிக சுபத்துவம் இருந்தாலும் சனியோட பார்வை வந்து அது கொஞ்சம் ஈடுகட்டுது. ஏன்னா சுக்கிரனும் பாக்குறாரு, குருவோட சேர்ந்து இருக்குதுன்னா அங்க அது சனியோட 10ஆம் பார்வை வந்து கொஞ்சம் ஈடுகட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்து வர சனி தசை நல்லா இருக்கும். ஏன்னா வந்து சனி வந்து குருவோட வீட்டுல தான் இருக்கிறாரு. ஒரு பாவகிரகம் எந்த வீட்டுல இருக்கிறதுன்றத பொறுத்து ஒட்டுமொத்த பாவர்களோட சேராரா இல்ல வந்து சுபத்துவ பெற்ற கிரகங்களோட சேராரா
கேது வந்து பாத்தீங்கன்னா சனியோட சேரும்போது வந்து அவரோட பாவத்தன்மையை அவரு வாங்கிப்பாரு. சனி சுபத்துவம் அடைஞ்சிருவாரு. எப்பவுமே இந்த குரு சனி கேதுன்னு வந்துட்டாலே ஆன்மீக அமைப்புல இருப்பாங்க. கோயில் சம்பந்தமான வேலைகள் செய்யறது, கோயில் சம்பந்தமான பணிகளை வந்து எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு, கோயில் கட்டுவது, ஓதுவாரா இருக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து குரு சனி கேது வந்து இந்த அமைப்பு வந்து கொடுக்கும். அந்த சனியும் வந்து பாத்தீங்கன்னா கேதோட சேர்ந்து இருக்கிறதுனால சனி தசை சூப்பரா இருக்கும். கேது தசை தான் இங்க அவுட் ஆகும். எப்பவுமே வந்து சனி வந்து சுபர்களோட சேரும்போது சனி சுபத்துவம் ஆயிடுவாரு. அந்த சுபத்துவம் பெற்ற சுபர் இருக்காரு பத்தில அவர் வந்து இங்க வந்து பெறக்கூடிய அமைப்புல இருக்கு. அப்போ வந்து அடுத்து வர சனி தசை நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததும் புதனும் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தோட தான் தொடர்பு கொண்டாரு. 3ஆம் அதிபதியும் விரையாதிபதியும் 5ஆம் இடத்தோட. அடுத்து வர காலகட்டங்கள் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. செவ்வாயும் வந்து 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரு. சூரியனும் வந்து 10ஆம் இடத்துல திக்பலமா வந்து குருவின் பார்வையில சுபத்துவமா இருக்குது. பிற்காலத்துல வந்து நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த 9994007001 அந்த நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.